வீட்டுல கல்யாணம்ன்ற பேச்சை எடுத்த உடனே எல்லாரும் கேட்கிற முதல் விஷயம் குரு பலன் வந்திருக்கா. சரி, இப்ப குரு பலன் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். குரு பலன் அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா, கோச்சார குருவானவர், கோச்சாரத்துல வரக்கூடிய குரு, அவருடைய பார்வை 1-5-9 பார்வையாக, இல்ல 5-7-9 பார்வையாக ஒரு சில ராசிகளின் மீதோ ஒரு லக்னத்தின் மீதோ விழும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பிரசன்ட் குரு எதுல இருக்காருன்னா மிதுனத்துல இருக்கார். கடகத்துக்கு போறார், அதிசாரம் பெற்று கடகத்துக்கு போறார். அப்ப கடகத்துக்கு போறாருன்னா கடகராசி, அதுல இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, அதுல இருந்து மீன ராசி, இந்த மாதிரியான லக்னங்கள் மீது அந்த குருவோட பார்வை படுறது அப்படின்ன உடனே அந்த குரு அந்த லக்னக்காரர்களுக்கு ஒரு நன்மையை செய்வார்ன்றது ஒரு பொது விதி. அதுக்காக குரு எல்லாருக்கும், அதாவது விருச்சிக ராசி, மீன ராசி, கடகராசி, எத்தனையோ பேர் இருப்பா. அந்த ராசிகள்ல இத்தனை கோடி ஜனங்கள்ல எவ்வளவோ பேர் அந்த விருச்சிக ராசியில இருப்பார், விருச்சிக லக்னத்துல இருப்பா. அதே மாதிரி கடகராசி கடக லக்னத்துல எத்தனையோ பேர் இருப்பா. அதே மாதிரி மீனராசி மீன லக்னத்துல எத்தனையோ பேர் இருப்பா. அத்தனை பேருக்கும் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அது மாதிரி கிடையாது, இது ஒரு பொது விதி. அந்த காலத்துல இது மாதிரி நடந்தா இந்த விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றது ஒரு பொதுப்படையான ஒரு விதி. அதை நம்பி நமக்கு குருவோட பார்வை வந்துருது உடனே கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. சுய ஜாதகம் அப்படின்றது வேறு. எல்லாருடைய ஜாதகத்திலையும் வேற வேற மாதிரியான பலன்கள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்காது. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் கிடையாது. ஒரே மாதிரியான பலனையும் குரு கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பொது பலனை நம்பி நம்ம நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கிறது ஒரு தேவையில்லாத செயல் அப்படின்னு தான் நான் சொல்வேன். முதல்ல பொது பலன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களோட சுய ஜாதகத்து மேல வைங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். உங்களோட சுய ஜாதகம் என்ன சொல்றது அதுதான் நடக்குமே தவிர, மேஷராசினா ஒரு இந்த லோகத்துல எத்தனையோ பேர் ஜனங்கள் இருக்கா இல்லையா, எத்தனையோ மேஷராசிக்காரர்கள் இருப்பா, மேஷ லக்னத்துக்காரர்கள் எத்தனையோ பேர் இருப்பா. எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த பலன் சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நடக்கிறதா அப்படின்னா கிடையாது. அவங்களோட ஜனன ஜாதகம் என்னவோ அதுபடிதான் விதி அப்படின்றது நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை நம்பி காசையும் இந்த நேரத்தையும் வீணடிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குரு பலன் வந்தா எல்லாமே நடந்துரும், எல்லாமே கல்யாணம்லாம் சூப்பரா ஆயிடும் அப்படின்னா, ஒரு 40 வயசு ஆகியும் கல்யாணமே நடக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. 40 வயசு 45 வயசு இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த குரு பலன் வரவே இல்லையா? இல்ல குரு கோச்சாரத்துல அவங்க ஜாதகத்துல மட்டும் நின்னுட்டாரா? புரியல. ஏன் அந்த 40 வயசு ஆகியும் அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கல அப்படின்னா அது ஒரு கேள்விதான் இல்லையா? ஏன் குரு அவளுக்கெல்லாம் நன்மையை பண்ணல? குரு கோச்சாரத்துல வரும்போது அவளுக்கும் அந்த லக்னத்து மேல பார்வைப்பட்டிருக்கும். ஏன் அவளுக்கு கல்யாணம் ஆகல? அதனால இது ஒரு பொது பலன். சரி, அது போகட்டும். முதல்ல கல்யாணம் அப்படின்ற விஷயத்துக்கு என்னென்ன செக்லிஸ்ட், அடிப்படை என்ன பண்ணணும்? இந்த கல்யாணம் அப்படின்னு பேச்சை எடுத்த உடனே நம்ம பீரோக்குள்ளேருந்து பையனோடையோ பொண்ணோடதோ ஜாதகத்தை தட்டி எடுக்கிறோம். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழைய ஜாதகமா இருக்கும். யாரோ எங்கேயோ ஊர்ல ஒரு பெரியவர் கணிச்சு கொடுத்திருப்பார், கையால எழுதி கொடுத்திருப்பார், என் தாத்தா எழுதுனது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய ஜாதகம் தான் இருக்கும். அந்த ஜாதகம் ரொம்ப துல்லியமாக இருக்கிறதா அப்படின்றதுல ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதுக்கு இடையில நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. கல்யாணம்ன்ற பட்சத்துலதான் அந்த ஜாதகத்தையே நம்ம எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமா துல்லியமா, டைம் கரெக்ஷன் தேவைப்பட்டா டைம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இல்ல டிகிரி சுத்தமா துல்லியமா கணிச்சு கேபி சிஸ்டம் மூலமா அழகா கணிச்சு அந்த ஜாதகத்துக்கு முதல்ல பலன் பாருங்க. பலன் பார்க்கறது தான் மெயின். அந்த பலனை பார்த்து கல்யாணம் உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் எந்த தேதியில எப்படி எந்த காலத்துல நடக்கும், இப்ப கரெக்டான டைம் தானா,
இல்ல இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அந்த கொடுப்பனை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு அடுத்தடுத்த முடிவுகள், சொந்தக்காரர்கிட்ட கொடுக்கறது ஜாதகத்தை, மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்றது, இதெல்லாம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால இந்த பண விரயத்தையும் இந்த நேரத்தையும் வீணடிக்காம கரெக்டா உங்க ஜாதகத்தை கணிச்சு அதுக்கப்புறம் இந்த வேலைகளை செய்தா நல்லா இருக்கும். மேலும் அடுத்த வீடியோல இந்த கல்யாணத்துக்கான கொடுப்பினை எந்த மாதிரி ஜாதகம் ஆப்டிமல் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நன்றி.